ராமராமா, வியாழக்கிழமை ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி, விஸ்வாவசு வருஷம் பங்குனி 19ஆம் தேதி, பௌர்ணமி திதி கார்த்தால 7 மணி 44 நிமிடம் வரை, பின்பு பிரதம ஹஸ்த நட்சத்திரம் மாலை 5 மணி 34 நிமிஷம் வரை, பின்பு சித்ரா நட்சத்திரம், துருவயோக, பவகரணம். ராகுகாலம் மதியம் 1:30 முதல் 3 வரை, யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. பஞ்சயஜ்யம் என்றால் என்ன? ஒரு மனிதன் ஏன் இந்த பஞ்சயஜ்யத்தை செய்ய வேண்டும்? பஞ்ச மகாயஜ்யங்கள் அப்படின்னு உண்டு. தேவயஜ்ஞ, பித்ருயஜ்ஞோ, பூதயஜ்ஞோ, மனுஷ்யயஜ்ஞோ, பிரம்மயஜ்ஞா, பஞ்சவா ஏதே மகாயஜ்ஞாஹ அப்படின்னு வேதம் சொல்றது. 5 மகாயஜ்யங்கள் அப்படின்னு. இல்லறத்துல வாழக்கூடிய ஒவ்வொருவனும் இந்த 5 யஜ்யங்களை ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த யஜ்யங்கள் ஆரம்பிக்கும், அன்றைய தினமே முடிந்துவிடும். மற்ற சண்டி யாகம் இல்ல சோமயாகங்கள் இது மாதிரிலாம் ஆரம்பிச்சா அது பல மணி நேரங்கள், பல நாட்கள் தொடரும் இல்லையா? அப்படி இல்லாம இந்த 5 மகாயஜ்யங்கள் ஒவ்வொரு நாளும் அப்பப்ப ஆரம்பிக்கும் பண்ணணும், உடனே முடிஞ்சிடும், ரொம்ப சுருக்க முடிஞ்சிடும். இது இப்படி 5 மகாயஜ்யங்கள் இருக்கு. என்னென்ன அப்படின்னா, தேவயஜ்யம் முதல்ல, அடுத்தது பித்ருயஜ்யம், அடுத்தது பூதயஜ்யம், அடுத்தது மனுஷ்ய யஜ்யம், அடுத்தது பிரம்மயஜ்யம். இப்படி 5 மகாயஜ்யங்கள் உள்ளன. தேவயஜ்யம் அப்படிங்கிறது தேவதைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடியதான ஹவிர்பாகங்கள். அதாவது அவர்களை திருப்திப்படுத்தி வைக்க வேண்டியது. இதுதான் தேவயஜ்யம்னு பேரு. அவர்களுக்கு ஏதோ நாம் நிவேதனங்கள் செய்கிறோம், அல்லது ஹோமம், அக்னியில ஹோமம் பண்றது அவளுக்காக, இல்ல பூஜை பண்றது, இதுதான் தேவயஜ்யம். பித்ருயஜ்யம் அப்படிங்கிறது பித்ருக்கள், நமது முன்னோர்களுக்கு ஹவிர்பாகங்கள் கொடுக்கறது, தர்ப்பணங்கள் பண்றது. நாம் அமாவாசை மாசப்பிறப்பு அன்றைய தினங்கள்லாம் தர்ப்பணம் பண்ணுவோம். அது ரொம்ப விசேஷமாக பண்ணக்கூடியதான தர்ப்பணம். ஆனால் ஒவ்வொரு நாளுமே நாம் தேவதைகளுக்கும், பித்ருக்களுக்கும், பூதங்களுக்கும், மனிதர்களுக்கும் மற்றும் ரிஷிகளுக்கும் ஹவிர்பாகங்களை தந்து அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. அப்ப தேவதைகளுக்கு ஹோமம் பண்றோம், பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ண வேண்டியது. இதுதான் பித்ருயஜ்யம்னு பேரு. பூதயஜ்யம் அப்படிங்கிறது பிராணிகளுக்கெல்லாம் பூதங்கள்னு பேரு. அதாவது காக்கா, குருவி, இந்த மாதிரிலாம் பிராணிகள் இருக்கு இல்லையா, நாய், இந்த மாதிரி ஜந்துக்கள்னு சொல்லுவோம் தமிழ்ல. இதுக்கு எல்லாத்துக்கும் பூதங்கள் அப்படின்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. அதற்கு ஆகாரம் கொடுக்கணும். காக்காக்கு சாதம் போடுறது, நாய்க்கு சாதம் போடுறது, இதுதான் பூதயஜ்யம். 3வதாச்சா மனுஷ்ய யஜ்யம் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு அன்னம் இடுதல், உணவளித்தல், அதிதி சத்காரம், அதிதி பூஜனம்னு பேர் இருக்கு. யாரோ ஒருத்தனுக்கு குடிக்க தீர்த்தமாவது கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் கொஞ்சமாவது ஏதாவது அவனுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்கணும். கொடுக்காம நாம் சாப்பிடக்கூடாது, உணவை அருந்தக்கூடாது அப்படின்னு நமக்கு சாஸ்திரம் சொல்றது. இதுக்கு தான் மனுஷ்ய யஜ்யம்னு பேர். பிரம்மயஜ்யம் அப்படிங்கிறது நமது மகரிஷிகள் அவளுடைய தபஸுனால வேதங்களையும் சாஸ்திரங்களையும் புராணங்களையும் நம்மளுக்கு கொடுத்துருக்கா. அந்த வேதங்களையும் சாஸ்திரங்களையும் ஸ்தோத்திரங்களையும் மகர்ஷிகள் செய்ததான பல கிரந்தங்களை, புராணங்களை, இதிகாசங்களை, இதெல்லாம் யாருக்கு எதை படிக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கோ அவ அதை நித்தியம் பாராயணம் பண்ணணும். இதுதான் பிரம்மயஜ்யம் அப்படிங்கிறது. இப்படி 5 விதமாக ஒவ்வொரு நாளும் மனுஷன், அதுவும் இல்லறத்தில் இருப்பவன், கட்டாயம் தேவதைகளையும் பித்ருக்களையும் பூதங்களையும் மனிதர்களையும் ரிஷிகளையும் பூஜை செய்ய வேண்டும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. இதுதான் பஞ்ச மகாயஜ்யங்கள் அப்படின்னு பேரு. இந்த 5 பேரனுடைய ஆசீர்வாதமும் ஒவ்வொரு நாளும் இவனுக்கு கட்டாயம் தேவை, இல்லறத்துல இருக்கிறவனுக்கு அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ராமராம்.